அனைவருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய அனைத்து விதமான அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கும் என்னிடம் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடம் ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு பெறப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகும். அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசை பலன்கள் பதிஞ்சுக்கிட்டு வரேன். அந்த வகையில் அஸ்வினி முதல் விசாக நட்சத்திரம் வரைக்கும் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் அந்தந்த நட்சத்திரக்காரங்க அதுக்குண்டான பலன்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அனுச நட்சத்திரக்காரங்க என்னென்ன பலன்களை வாழ்க்கையில் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெரிவிக்கிறேன். இந்த அனுச நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் சுத்தம் பார்ப்பாங்க, நீட்னஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு காரியமும் உடனே நடக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஒரு வரிசையில் க்யூவில் நிற்கினா கூட இவங்களுக்கு இந்த க்யூவில் நிற்கிறதே எரிச்சலாக இருக்கும். எப்படா நம்ம முந்திட்டு போய் ஆளாக அந்த வேலையை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் இருக்கும், நிதானம் இருக்காது. அதே போல் சுயநல எண்ணங்களும் இவங்களுக்கு இருக்கும். அதே போல் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை கண்டிப்பாக சந்திப்பாங்க. அதே போல் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க தன்னுடைய அனுச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக இருந்தால் தன்னுடைய கணவர் வழி சொந்தக்காரங்க கூட இவங்க எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் அவங்கள பார்த்து கவனித்தாலும் கணவர் வழி சொந்தக்காரங்க கூட இவங்கள்ட்ட நல்ல பேரே எடுக்க முடியாது. சொல்லப்போனால் பகையாகும். தேவையில்லாமல் இவங்க மேலே குறை சொல்லிடுவாங்க. இவங்கள ரொம்ப ஒரு குறைச்சி பேசுவாங்க. கணவர் வழியில் மாமியாரோ மாமனாரோ கணவர் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளோ கணவர் வழி உறவினர்கள் கூட நல்ல பேர் எடுக்க முடியாது. லைக்வைஸ் இதே மாதிரி தான் ஆண்களுக்கும். அனுச நட்சத்திரத்துக்கு பிறந்த ஆண்கள் தன்னுடைய மனைவியின் குடும்பத்திற்கு எவ்வளோதான் நல்லது செய்தாலும் தனது மனைவியினுடைய குடும்ப வழி சொந்தக்காரங்க கூட இவங்களால் நல்ல பேர் எடுக்கவே முடியாது. கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நண்பர்களே. இதெல்லாம் கோல்டன் பாயிண்ட்ஸு. நான் சொல்கிற பலன்கள் அப்படியே அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு நச்சுன்னு பொருந்தும். அதே போல் இந்த அனுச நட்சத்திர காலங்களுக்கு கால் பிரச்சனை, கால் அடிபடுறது, கால் உடையிறது, அடிக்கடி கால் வலி, இந்த மாதிரி கால் பிரச்சனை, கால் விரல்களில் பிரச்சனை கண்டிப்பாக இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இடதுகை பழக்க வழக்கம் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறது இருக்கும். இல்லைனா சிலவங்க ஒன்று இடதுகை பழக்க வழக்கம் இருக்கும், இல்லைன்னா இடதுகை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க தனது வேலை காரணமாகவோ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ தனது வாழ்க்கை துணையை பிரிந்து வாழ்வார்கள். அல்லது அனுச நட்சத்திரக்காரங்க பெண்களாக இருந்தாங்கன்னா தன்னை வேலை காரணமாகவோ குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ கணவரை பிரிஞ்சு வாழ்வாங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இருந்தாங்கன்னா இவங்க தன்னுடைய மனைவியை வேலை காரணமாகவோ குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ பிரிஞ்சு வாழ்வாங்க. அதே போல் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் இளையவர்களாகவே இருப்பாங்க. இளையவர்கள் அப்படின்னா வீட்டில் கடைசி பிள்ளையோ அல்லது நடுப்பிள்ளையாக தான் இருப்பாங்க. இந்த பெரும்பாலும் அனுச நட்சத்திரக்காரங்க மூத்தவர்களாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க நடுப்பிள்ளையாக இருப்பாங்க, இல்லைனா வீட்டில் கடைசி பிள்ளையாக இருப்பாங்க. அதே போல் இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு கேஸ் ட்ரபிள் பிரச்சனை, ஆசனவாய் தொந்தரவு, டாய்லெட் போகக்கூடிய ஆசனவாய் தொந்தரவு, ஆசனவாய் எரிச்சல், மலச்சிக்கல், இன்னும் சில பேருக்கு இன்னும் அதில் ஒருபடி மேலே போய் மூலம் பைல்ஸ் பிரச்சனை கூட வரக்கூடிய அமைப்பு இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பதிவிடுறேன். ஸோ என்னுடைய சேனலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனுச நட்சத்திரக்காரங்க நான் சொன்ன பலன்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனுச நட்சத்திரக்காரங்க குடும்பத்தில் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜோதிடம், ஜாதகம், திருமண பொருத்தம், குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய என்னிடம் நீங்கள் அணுகுங்கள். மற்றவங்களும் ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.